உங்களோட சிபில் ஸ்கோர் எவ்வளவு? குறைஞ்சிருக்கக்கூடிய சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சிபில் ஸ்கோர் 805 வந்து டிசைட் பண்ணுறது பேஸ்ட் ஆன் மெனி ஃபேக்டர்ஸ். குறைஞ்சிருக்கக்கூடிய சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 5 முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். 1, 5ஆம் தேதி தான் கிரெடிட் கார்டு பில்லு பே பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் 5ஆம் தேதியே கிரெடிட் கார்டு பில்லு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 30ஆம் தேதியே கையில் பணம் இருந்தால் முன்கூட்டியே கிரெடிட் கார்டு பில்லை பே பண்ண பாருங்கள். 2வது, எக்காரணத்தை கொண்டும் கிரெடிட் கார்டில் மினிமம் அமௌண்ட் டியூ பே பண்ணாதீங்க. எப்பயுமே ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண பாருங்கள். 3வது, அன்செக்யூர்ட் லோன்ஸ், அதாவது பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு மாதிரியான அன்செக்யூர்ட் லோன்ஸை வாங்குறது கண்டிப்பாக தவிர்த்துருங்க. 4வது, ஒரு பேங்க்கில் கடன் கொடுக்கல அப்படின்றதுக்காக தொடர்ந்து இன்னொரு பேங்க்கில் போய் கடன் கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அது உங்களுடைய சிபில் ஸ்கோரை குறைச்சிக்கிட்டே இருக்கும். 5வது முக்கியமான விஷயம், 4-5 கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதை நிறுத்துங்க. அவசரத்துக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட ஒரே ஒரு கிரெடிட் கார்டு மட்டும் வச்சுக்கோங்க. அதையும் பெரும்பாலும் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா 24 மாதம் 2 வருஷத்தில் குறைஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய சிபில் ஸ்கோர் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும்.